இப்ப கலைஞரின் அண்ணனாகிய அறிஞர் அண்ணா நமக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறார். புத்தகத்தை வாசித்து, இதான் பெரிய விஷயம். எப்போதும் பாருங்கள், ஒரு புத்தகத்தை அண்ணா வாசித்துக் கொண்டிருக்கும் போது தம்பிகளுக்கு அவர் தரும் செய்தியாக இருப்பதும் அதுதான். எப்போதும் வாசித்துக் கொண்டே இருங்கள்னா. அண்ணாவிற்கும் இந்த மொழி உணர்விற்குமான ஏதாவது ஒரு சம்பவத்தை கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன். அதாவது நீங்க அண்ணாவை பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லியில இருக்கும்போது ஒரு வடநாட்டு எம்பி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. உங்கள் மொழி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் இந்தி மொழியை 30 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். ஆனா உங்க மொழியை படிக்கிறதுக்கு காலங்காலமா வந்து நீங்க படிச்சு முடிக்கணும், 250 எழுத்து 300 எழுத்துக்கள் மேல இருக்குது. அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்றாரு, உன் மொழியில 30 நாளுக்கு மேல படிக்கிறதுக்கு அது ஒண்ணுமே இல்லை ஐயா. ஆனா என்னுடைய தாய்மொழியாம் தமிழ்ல ஆண்டு காலமாக காலங்காலமாக கடந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல செய்திகளும் வாழ்வுக்கு தேவையான செய்திகள் நிறைய இருக்கு. 2000 ஆண்டுகளை கடந்தும் வள்ளுவம் இருக்கிறது. அது குறிப்பாக வள்ளுவத்தை சொல்றாரு. 2000